திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் 1. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரப்பாற்று. மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு அமுதம் போன்றது. குறள் 2. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழை ஆகும். குறள் 3. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடட்டும் பசி. மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். குறள் 4. ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏர்கொண்டு உளமாட்டார். குறள் 5. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொய்யாமல் வாழ்க்கை கொடுக்க வல்லதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழை ஆகும். குறள் 6. விசும்பின் துளிவீழின் அல்லால் மாற்றாங்கே பசுப்புல் தலை காண்பதறிது. வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. குறள் 7. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தொழிலி தன் நல்காதாகிவிடின். மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் பலம் குன்றிப் போகும். குறள் 8. சிறப்போடு பூசனை சொல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகம் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. குறள் 9. தானம் தவமிரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லாமல் போய்விடும். குறள் 10. நீரின்று அமையாது உலகனில் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும்.